வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது உப்பு, கல்லுப்பு, காமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, நமக் இல்லைனா சமஸ்கிருதத்தில் லவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு சோடியம் குளோரைட் 95லேருந்து 99% வரைக்கும் இருக்குங்க. மீதி 5% தான் வந்து உங்களுக்கு வந்து கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க்கு, அயன் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரேசஸாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிங்க் கலர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது வந்து ஒரு பொருளை வந்து கெடாமல் வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உப்பு அதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிகள் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பஞ்சரை பெட்டியில் நீங்கள் பார்க்கும்போது உப்பு கல்லுப்பு போட்டு வைக்கும்போது நமக்கு அது வந்து தடுத்து நிறுத்துதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கெடாமல் இருக்கணும், உங்களுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மீன் அந்த மாதிரி கறி அந்த மாதிரினா கூட நம்ம வந்து உப்பு போட்டு அதை வந்து நல்லா கழுகும்போது நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ஒரு 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 எனர்ஜி கிடைக்குது. அந்த பொருள் வந்து சீக்கிரமாக கெடாமையும் இருக்கும். அது வந்து அதனோட ஃப்ரெஷ்னஸை வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து தொண்டை கரகரப்பு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உப்புக்கல் போட்டு நீங்கள் சுடுதண்ணியில் வாய் கொப்பளிக்கிறது, தொண்டை வரைக்கும் நீங்கள் வந்து கார்கல் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து சால்ட் அதாவது உப்பு தண்ணியில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேசல் ட்ராப்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தலைவலி போயிடும். கோல்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அட்டைப்பூச்சி மலைப்பகுதிகளில் நீங்கள் வாழுறீங்க, காட்டு பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து அட்டைப்பூச்சி தொல்லைகள் இருக்கும். ஸோ நம்ம கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதில் நம்ம வந்து உப்புக்கல் போடும்போது நமக்கு வந்து அந்த ரத்தம் உறையாமல் போகிறது வந்து ஃபஸ்ட்டு நிற்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம சால்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பல்லுகளில் ஈறுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நம்ம சால்ட்டையும் கொஞ்சம் மிளகுத்தூளையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி நம்ம வந்து வாயை நம்ம கழுகும்போது நமக்கு வந்து அந்த ஈறுகளில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு வந்து நிரந்தரமாக தீருவாங்க. உங்களுக்கு தலையில் வந்து பொடுகு இருக்கா, முடி கொட்டுதா, முடியோட டென்சிட்டி கம்மியாக இருக்கா, உப்பு தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கெண்டைக்கால் சதை அடிக்கடி உங்களுக்கு பிடிக்குதா, ஸோ நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிக்கலாம். அதாவது நார்மல் தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 ml அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். கண் ரொம்ப உங்களுக்கு டயர்ட் ஆகுதா, ரெட்னஸாக இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதனா நீடில் ஒர்க் மாதிரி நீங்கள் டெய்லரிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கண்ணோட வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கம்ப்யூட்டர் ஒர்க்கில் அந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னாலுமே, கார்னியலில் இன்ஜுரிஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வந்து ரெகுலராகவே நம்ம வந்து ஒரு உப்பு தண்ணி நம்ம தண்ணியில் உப்பு போட்டு அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் இன்டேக் எடுக்கும்போது நமக்கு அது வந்து ரெமெடியாக ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடியாக அது நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் சால்ட் வாட்டர் மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது, லிவரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் தோல் பிரச்சனைகள் இருக்குன்னும் போது இது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஸ்ட்ரிக்டடாக நீங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் மருத்துவரோட ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு ஃபார்முலேஷன்ஸாகவும் உங்களுக்கு ஆயுர்வேதத்தில் கிடைக்குது. நாரிக்கேல லவணம், அதுக்கப்புறம் லவணம் சால்ட்டாகவே கிடைக்கும், அர்க்க லவணம், அதுக்கப்புறம் லவண பாஸ்கர சூர்ணம், அந்த மாதிரி லவண பாஸ்கர சூர்ணம்லாம் நம்ம வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகள், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுகள், இந்த பிரச்சனைக்காகவே நம்ம வந்து அதை வந்து கொடுக்கலாம். வாதத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இது உஷ்ணத்தன்மை உடையது உப்பு வந்து நமக்கு ஜல தேஜஸோர் லவண அப்படின்னு சொல்லி நமக்கு ஆயுர்வேதத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குங்க. ஜலமும் தேஜஸும் சேர்ந்த ஒரு இதுதான் வந்து இதனோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரேப்பிங் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. அதாவது பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கிற அழுக்குகளெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கொண்டு வர ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் வந்து பஞ்சகர்மா செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வஸ்தி அந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது லவணம் வந்து அதில் ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. அதில் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மெடிசனை வந்து நம்ம வந்து வஸ்தியாக நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதுக்கு ஒரு வைடு யூஸ் இருக்குங்க ஆயுர்வேதத்தில். ஸோ உப்போட தன்மை தெரிஞ்சுக்கிட்டு, உப்போட அளவை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.